அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபதங்களையும் நவகிரக நாயர்களையும் வணங்கி குரு பகவானையை போற்றி, நாயர் பகவானையை போற்றி, வீரநாரப்பா போற்றி என்று ஜோதிட ராசி பலன்குள் நல்லதொரு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களையும் நடக்கின்ற பலன்களையும் சொல்கிறேன். மீனராசி நேயர்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன் 1/1/2025 புதன்கிழமையில் பிறக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய நாளிலே இந்த ஜனவரி மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே நல்லதொரு யோக பலன்களை திரிகோணத்திலே 4ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி இருந்து இந்த புதன் பகவான் ஜனவரி 5ஆம் தேதியிலே இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வரப்போகின்றது என்பது 4-7 கூடியவர் 10ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பற்றி உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கல்வியில் குழந்தைகள் படிக்கின்றவர்களுக்கும் வீடு வாகன சொத்து சுகங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. குரு பகவான் முயற்சி சாணத்திலே இருப்பது என்பது மறைவாக இருந்தாலும் முயற்சி எந்த ஒரு மனிதனாக ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்பது முயற்சி சாணங்கள் பலமாக இருக்கின்ற முயற்சி சாணாதிபதியும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆரம்பம் என்பது தடை தாமதத்திற்கு பிறகு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மீன ராசி என்பதே இது காலபுருஷத்தின் 12வது இடத்தில் குரு பகவானுடைய ராசியிலே பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு இதிலே சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரமும் புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சனி பகவானும் 12ஆம் இடத்திலேயும் புதன் பகவானும் உங்களுக்கு திரியோணத்திலே இருந்து 10ஆம் இடத்திலே இருக்க போகின்றதும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் குரு பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலே இருந்து குரு பகவானுடைய பார்வை என்பது லாபசானத்தில் மட்டுமல்லாது 7ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியசானத்திலே சகலவிதமான யோக பலன்களை தாங்கி மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்பது தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஜனவரி மாதம் என்பது கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. கோச்சார ராசி என்பது தனுசு 10ஆம் இடத்திலே அமையப்பெற்று நட்சத்திரம் என்பது போராடம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே 4ஆம் பாதத்திலேயே அமையப்பெறுகின்றது என்பது நவாம்சத்திலே திரிகோணத்திலே மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றதும் கரணம் என்பது பாவம் 2-9 கூடியவர் என்பது 5ஆம் இடத்திலே நீச்சத்திலே இருந்தாலும் கூட செவ்வாய் பகவானால் கெடுபலன் இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றங்களும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானங்களிலே ஒரு சில குல தெய்வங்களின் தடை தாமதங்கள் என்பதும் தெய்வங்களை ஒரு தடவைக்கு பல தர தெய்வங்களை ஆராதனை செய்து வர தெய்வத்தின் அருள்களை நீங்கள் பெற முடியும். அந்த வகையிலேயே உங்களுக்கு கரணம் என்பது பவகரணம் என்பது செவ்வாய் பகவானுடைய கரணத்திலே திதி தெய்வம் என்பது குபேரன் மற்றும் பிரமாவாக வலம் வருகின்ற குபேரனையும் பிரமாவையும் வழிபட்டு வர நல்லதொரு யோக பலன்களையும் தெய்வ கடாட்சத்தையும் பெற முடியும். யோகம் என்பது வியாகாரம் யோகத்திலும் யோக தேவதை வாயு பகவானாக வருகின்ற இந்த வாயு பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கின்றதும் இந்த குரு பகவானை இந்த மாதங்களிலே வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. மீன ராசி என்பதே ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்ற உயர்ந்த மனிதர்களாகவும் இருக்கக்கூடியது, கடல் கடந்து செல்லக்கூடியவர்களும் ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியதும் அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசி விரய ராசி என்றும் விரயம் என்று சொல்லக்கூடியது பொருளாதாரங்கள் வீடு வாகன சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியதும் விற்கக்கூடியதும் 12ஆம் இடம் தாம்பத்தியம் பற்றி குறிக்கக்கூடிய படுக்கையறை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களும் நாம் தூங்குகின்ற 12ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் பலதரப்பட்ட இடத்தை பற்றி 12ஆம் இடத்திலே சொன்னால் கூட ஒரு சில விதிகளை மட்டுமே சொல்ல முடியும். அந்த வகையிலே கோச்சார ராசி பலன்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே முயற்சி சாணத்திலே இருக்கின்ற பொழுது சகோதரிகளால் அற்புதமான யோக பலன்களை நிரந்தரமாக கிடைக்கக்கூடியது. அன்பு ஆதரவுகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் பஞ்சமசானத்திலே பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதரக்காரகன மறைந்து இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலே வளம் பெற்று இருக்கின்றது. இங்கே பலம் பெற்று இருக்கின்ற அற்புதமான யோகம் என்பது நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட கிடைக்கப்பெறுகின்றது. இந்த 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆரம்பத்திலே மாதத்திலே சூரியனும் சந்திரனும் வளர்ப்பிறை திதியிலே உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே மண்மனை வாகன வீடு சொத்து சுகங்கள் அந்த 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு ஜனவரி மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது. இந்த 4ஆம் இடத்ததிபதி திரிகோணத்தில் இருந்தும் அந்த 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய குரு பகவானும் புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்றது என்பது முயற்சி சாணத்திலே இருந்து குரு பகவான் புதன் பகவானை பார்க்கின்றதும் புதன் பகவான் குருவை பார்க்கின்றதும் அற்புதமான யோக பலன்கள். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள்
எடுத்த வேகத்தில் முடிக்க பெறுகின்ற அற்புதமான ஒரு யோக பலன். அது மட்டுமல்லாது 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு சிலருக்கு திருமணங்கள் வைபவங்கள் நடக்காதவர்களுக்கும் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பிரமாதமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திர பகவானும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதி ருணருண சத்ரு சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மீனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு கடன் கிடைக்காதவர்களுக்கு, லோன் கிடைக்காதவர்களுக்கு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் வேலைகளிலே அற்புதமான 10ஆம் இடத்ததிபதி முயற்சி சாணத்திலே இருந்து அவர் லாபசானத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தையும் உங்களுடைய பாக்கிய சாணத்தையும் பார்க்கின்ற பொழுது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் ஒரு சிலருக்கு நடைபெறுகின்றது. இந்த தை மாதங்களிலே ஜனவரி 15க்கு பிறகு தை பிறக்கின்ற அற்புதமான யோக மாதமாக ஜனவரி மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோக பலன்களை தாங்கி நடத்துகின்றது. ராசிநாதன் முயற்சி சாணத்திலே பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த மாதங்களிலே அளப்பரிய நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன். கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடம் அயன சைன போகங்கள் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் செல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோக மாதமாக இந்த மாதம் என்பது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய மாதமாகவும் முயற்சி சனாதிபதியும் அஷ்டமா சனாதிபதியும் சுக்கிர பகவானும் இங்கே சனி பகவானும் 12ஆம் இடத்திலே அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணம் என்பது மட்டுமல்லாது சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு மாற்றமும் பிரயாணங்கள் செல்லக்கூடியதும் பிரயாண கிரகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி தாய் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சேர்ந்து வளர்ப்புறையில் 4ஆம் இடத்தை பார்வை செய்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலமாக இருக்கின்றது. 6 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை தொழில்களிலே வீடு வாகனம் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக மாதம் என்பது ஜனவரி மாதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே சகலவிதமான தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் முயற்சி சாணத்திலிருந்து லாப சாணத்தை மூத்த சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற நீங்கள் எண்ணுகின்ற அபிலாசை பஞ்சமாதிபதியும் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் சொத்து சுகங்கள் தாய் தகப்பனால் நல்லதொரு அங்கீகாரமும் நல்லதொரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுகின்றது. பூர்வ புண்ணிய சாணத்திலே நீச்சத்திலே 2ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி இருக்கின்ற பொழுது பூர்வ புண்ணியத்திலே குலதெய்வங்களின் அருள்களிலே ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் மிதுன ராசிக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது. அது மட்டுமல்லாது இந்த மாதங்களிலே மார்ச் மாதங்களிலே சனி பகவான் 30ஆம் தேதியில் ராசிக்கு வருகின்றது என்பது 7.5 சனியின் தாக்கம் என்பது. ராகு பகவான் ராசியிலே இருக்கின்றது என்பது மன வைப்ரேஷன் மன டென்ஷன் என்று ஒரு சில தடை தாமதங்கள் வேகங்கள் கோபங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பாதிப்புகளுக்குள் உள்ளாகியும் பொருளாதாரத்தில் சரிவுகள் இருந்தாலும் போக போக உங்களுடைய லாபாதிபதி ராசிக்கு வருகின்ற காலங்கள் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அவர் தொழில் காரகனாகவும் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு லாபாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலே இருக்க போகின்ற நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு ஜனவரி மாதமாக ஜனவரி மாதங்களிலே சனி பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து முயற்சி சாணாதிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே லோன் சம்பந்தப்பட்ட லோன் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றதற்கும் 6ஆம் இடத்தை சனியும் சுக்கிரனும் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காதவர்களுக்கு தொழில் வேலைகளிலே மாற்றங்களும் கிடைக்கப் பெறுகின்றது. திரிகோணத்திலே கேந்திராதிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் வீடு வாகன சொத்து சுகங்கள் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய பாக்கியசானங்களிலே ஜனவரி 5ஆம் தேதியில் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை தன்னுடைய எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்றதோ அந்த வீடு என்பது பலப்பட்டு அற்புதமான யோக பலன்களை பெறும் என்று ஜோதிட விதிகளின் சொல்லப்படுகின்ற ஞானிகளால் கிடைக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தைக்கு நிகராக இந்த புதன் பகவான் தன்னுடைய 4ஆம் இடம் வீடு வாகன சொத்து சுகங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே அற்புதமான யோகம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறைகளிலே மீன ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் பிரமாதமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனவரி மாத ராசி பலன்களிலே ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே டைவர்ஸு கோர்ட்டு சம்பந்தப்பட்ட கேஸ் சொம்பு வழக்குகள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு முடிவுகளையும் கணவன் மனைவிகளுக்குள்ளே அந்யோன்யத்தையும் அன்பு ஆதரவுகளையும் ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசைகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் மீன ராசிக்கார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமான முறையிலே இந்த ஜனவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த ஜனவரி மாதங்களிலே உங்களுக்கு புதன் பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடம் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகம் 7ஆம் இடம் களத்திர
சனாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய மாமனை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் என்பது 9ஆம் இடத்தில் இருந்து ஜனவரி 5ஆம் தேதியில் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு 4-7 கூடிய கேந்திராதிபதி 3வது கேந்திரம் ஏறி உங்களுடைய 4ஆம் இடத்தை சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை மீன ராசிக்கார நேர்களுக்கு பற்பல யோகங்களில் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அஷ்டமாதிபதியும் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை இந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு அதிகமான கடன்கள், ஏமாற்றங்கள், வம்பு வழக்குகள் அனைத்துகளிலும் சுபபோகமான நல்லதொரு முடிவுகளை கடன்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு பலன்களை இந்த ஜனவரி மாதங்களிலே மீன ராசிக்கார நேர்கள், மீன ராசி என்பதே ஒரு நீர் ராசியாகவும் கடல் ராசியாகவும் குரு பகவான் ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பிரமாதமான நல்லதொரு ஐஸ்வர்யங்களையும் யோக பலன்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.